சாஃப்ட் பேங்க் இந்த கம்பெனி ஜப்பான்ல 1981ல மசாயோஷி சன் அப்படிங்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் 100 கோடி போட்டு 200 கோடி எடுக்கிறது, 150 கோடி எடுக்கிறது அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய அமௌண்ட்ஸ் போடுவாங்க. வந்தா மலை, போனாலும் மலை தான். இவங்களோட ஃபர்ஸ்ட் மேஜர் சக்சஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2000ல இவங்க இன்வெஸ்ட் பண்ண அலிபாபா அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைனீஸ் கம்பெனி. ஸோ இங்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 160 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதோட பீக் வேல்யூவேஷன் ஒரு டைம்ல எவ்வளோ இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி. ஸோ இவங்களோட பிசினஸ் மாடலே வேற. இந்த கம்பெனியோட சீஃப் வந்து இந்தியாவில் ரொம்ப புலிஷாக இருந்தார். இன்றைக்குமே இந்தியாவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவரோடது இருக்குது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியாவில் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைஞ்சிட்டே வருது. பட் இவரோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காமர்ஸில் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்திருக்காரு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக இவர் மீஷோ, ஃபர்ஸ்ட் கிரை, லென்ஸ்கார்ட் இதில் தான் இருக்காரு. ஃபுட் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஓலா எலக்ட்ரிக் இதில் இருந்திருக்காரு. அப்புறமா ஃபின்டெக் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் பேடிஎம், பாலிசி பஜார் இது ரெண்டுத்துலையும் எக்ஸிட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் மணி. அப்புறம் எட்டெக்ல பார்த்தீங்கன்னா அன்அகாடமி, எருட்ரிட்டஸ். அப்புறம் எங்களோட இன்னொரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஓயோ. அப்புறமா இதை தவிர்த்து நிறைய சின்ன கம்பெனிஸ்லையும் இருக்குது. லைக் டெலிவரி, மைண்டிக்கல், எலாஸ்டிக் ரன் இந்த மாதிரி நிறையா. மேப்மை இந்தியா இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கம்பெனி. இந்தியாவில் பண்ண எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே இவருக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவர் நிறைய இந்தியாவில் இந்த கம்பெனி நிறைய லாஸ் பண்ணியிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டீல். அலிபாபா எப்படி சைனாவில் ஒரு பெரிய மேஜர் ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக இருந்துச்சோ அதே மாதிரி இவர் ஸ்னாப்டீலில் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணார். இவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 7500 கோடி. பட் இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட என்டையர் வேல்யூவேஷன் வைப் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லா கிட்டத்தட்ட ஜீரோ வேல்யூ ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியால் ஃப்ளிப்கார்ட்டுக்கு எகென்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிஷனாக இருக்க முடியல. ஃப்ளிப்கார்ட், அமேசான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெறுமனே ஒரு மார்க்கெட் பிளேஸாக இல்லை, அவங்ககிட்டயுமே ஒரு இன்வென்ட்ரி லைட் மாடலாக இருந்துச்சு. அவங்ககிட்டயும் ஒரு இன்வென்ட்ரி இருந்துச்சு, அவங்களால இன்வென்ட்ரியை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. பட் இந்த கம்பெனி வெறுமனே ஒரு மார்க்கெட் பிளேஸாக இருந்ததுனால இவங்களால இவ்வளோ பெரிய ஒரு ஜெயிண்ட்டுக்கு எகென்ஸ்டாக நிற்க முடியல. ரெண்டாவது இவங்களால ப்ராப்பர் குவாலிட்டியை இவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா இவங்க கிட்ட இன்வென்ட்ரி கிடையாது. இவங்க கம்ப்ளீட்டாக செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் அவங்க மேலே டிபெண்ட்டாக இருக்கிறதுனால இவங்களால ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியல. ஸோ ஸ்னாப்டீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போட்ட 7500 கோடி கிட்டத்தட்ட அந்த என்டையர் அமௌண்ட்டுமே இவங்களுக்கு லாஸ். இந்தியாவில் இவங்களோட நெக்ஸ்ட் ஃபெயில்டு பெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா கேப்ஸ் அண்ட் ஓலா எலக்ட்ரிக். இந்த கம்பெனி ஆரம்பிச்சது பாபேஷ் அகர்வால் அப்படிங்கிறவர். இந்த கம்பெனியில் இவங்களுக்கு கிட்டத்தட்ட லாஸ் ஆனது 6000 கோடி. ஏன்னா இந்த கம்பெனி ஓலா எலக்ட்ரிக் ப்ராமிஸ் பண்ணது மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இவங்க ஸ்டார்ட் பண்ண டைம்ல மிகப்பெரிய மார்க்கெட் ஷேர் இருந்துச்சு இவி வெஹிக்கிள்ஸ்ல. பட் அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்ல நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க, மற்ற கம்பெனிஸ் காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. ப்ளஸ் இந்த கம்பெனி ஓலாவோட இமேஜ், மார்க்கெட் இமேஜ் ரொம்ப இதாயிடுச்சு. அங்கங்க வெஹிக்கிள் எரிஞ்சு போகிறது, பேட்டரி ப்ராப்ளமு, ப்ராப்பர் சர்வீஸ் கிடையாது, ப்ராப்பர் ஆஃப்டர் சேல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஸோ ப்ளஸ் ஓவராலாகவே ஒரு கம்பெனியோட இமேஜ் ரொம்ப கீழே போனதுனால இன்னைக்கு ஓலாவோட மார்க்கெட் ஷேர் ரொம்ப கீழே போயிடுச்சு. பெரிய ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்த ஓலா கம்பெனி வந்து இன்னைக்கு ரொம்ப சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வேற பெசினஸ் மாடல் அடுத்து வேற என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட ஒரு பெரிய பிளான்ட் ஹோசூர்ல ஓலா அது இருக்கு. பட் ஸ்டில் இவங்களோட மார்க்கெட் ஷேர் ரொம்ப கம்மியானதுனால ஹோசூர் பிளான்ட்டு கம்ப்ளீட்டா ஃபுல் கெப்பாசிட்டியில் ஆப்ரேஷனாக கிடையாது. வேற பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ அந்த கம்பெனி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து இவங்க மறுபடியும் மீண்டு வருவாங்களா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். அட் தி மொமெண்ட் ஓலாலையும் இவங்களுக்கு ஒரு லாஸ் தான். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போமா? அது பேடிஎம். பேடிஎம்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணது 13,000 crore. இந்த கம்பெனியில் ரீசெண்டாக வந்து ஒரு ஐபிஓலேயே அவங்க எக்ஸிட் பண்ணாங்க. அதில் ஒரு 7500 கோடி அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ இவங்களுக்கு இதில் லாஸ் வந்து 4500 கோடி. டிமானிட்டைசேஷன் டைமில் பேடிஎம் வந்து ஒரு பயங்கர ப்ராமிசிங்கான ஒரு கம்பெனியாக இருந்துச்சு. எக்கச்சக்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களோட காம்படிஷன் அந்த செக்டரில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபோன்பே, கூகுள் பே, அப்புறம் கவர்மெண்ட்டோட பிம் ஆப்பு இதெல்லாம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ இவங்க மேலே போட்ட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது ஒரு முக்கியமான காரணம். இந்த கம்பெனி கண்டினியூஸாக நிறைய நான் கம்ப்ளைண்ட்ஸ், அப்புறம் சூப்பர்வைசரி கன்சர்ன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இவங்க மாட்டிக்கிட்டே இருந்தாங்க. ப்ராப்பரான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுல, இஷ்டத்துக்கு லோன் கொடுக்கறது, இல்லை மிஸ் செல்லிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால ஆர்பிஐ இவங்க மேலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. ஸோ அது அகெயின் கம்பெனிக்கு ஒரு பெரிய அடி. ப்ளஸ் ஹை காம்படிஷன்ஸு, அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து பேடிஎம்மும் ஒரு பெரிய சக்ஸஸாக சாஃப்ட் பேங்க்கு அமையலை. நெக்ஸ்ட் கம்பெனி ஓயோ. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி தான்.
ஓயோ வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ஸ்டார்ட் அப்பாக தான் இருந்துச்சு. இன்னைக்குமே அந்த கம்பெனி இருக்குது. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவா எக்ஸ்பான்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அப்புறம் குளோபலாகவும் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப அக்ரெசிவா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து இவங்களோட டேர்ம்ஸ் வித் பார்ட்னர்ஸ், ஹோட்டல் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ப்ராப்பரான ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது. அவங்க கிட்ட அதிகமான பிரைஸ் இது கமிஷன் கோட் பண்றது, இல்லைன்னா கம்மியான ஃபீஸ் அவங்களுக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் ப்ராப்பரான அலோகேஷன் பண்றது இல்லை கஸ்டமரோட புக்கிங்க. ப்ளஸ் இவங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதுவுமே இன்க்ரீஸ் ஆனது. அப்புறமா கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ரலாக இப்போ நம்ம சில டைம்ல ஓலா புக் பண்ணா ஹோட்டலில் போனால் புக்கிங் கேன்சல் ஆகிடும். ஏன்னு கேட்டால் இல்லை ஓயோ எங்களுக்கு ஒழுங்காக பே பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம். ஸோ இதனால ஓயோ கம்பெனியுமே வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் கிடையாது சாஃப்ட் பேங்க். இந்த கம்பெனியில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணது 26,000 கோடி. இங்கே அகெயின் இவங்க ப்ரொவிஷனலாக இவங்க இருக்கிற லாஸ் 4,000 கோடி. ஸோ சாஃப்ட் பேங்க் இந்தியாவில் வெறும் லாஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ப்ராஃபிட்டும் இருக்குது. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 20,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதில் ப்ராஃபிட் மட்டுமே 15,000 கோடி எடுத்தாங்க. ஆனால் அதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. இப்போ அந்த என்டையராக அந்த அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வால்மார்ட்டுக்கு சேல் பண்ணிட்டாங்க. அடுத்து இவங்களோட மேஜர் 2 விஷயம் பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்ட் அண்ட் மீஷோ. லென்ஸ்கார்ட்டில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணது 2,000 கோடி, ப்ராஃபிட் 7,500 கோடி. மீஷோலையும் அகைன் 2,500 க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் 6,500 கோடி இருக்கு. பேடிஎம், ஸ்னாப்டீல், ஓயோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ சாஃப்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் சைனா அளவுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய ப்ராஃபிட்டு சாஃப்ட் பேங்குக்கு அமையல. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க சாஃப்ட் பேங்க் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் அவங்களோட எக்ஸ்போஷரை குறைச்சிக்கிட்டு இப்போ மெயினாக அவங்க இருக்கிறது மீஷோ அண்ட் லென்ஸ்கார்ட், அதுக்கப்புறமா மற்றபடி அவங்க இப்போ ஓப்பன் ஏஐ பக்கமும் மூவ் ஆயிருக்காங்க. இந்தியாவில் அவ்வளோவா ஏஐ ரிலேட்டட் ஆஃபரிங்ஸ் கிடையாது, பெரிய ஸ்டார்ட் அப்ஸ் கிடையாது ரிலேட்டட் டு ஏஐ இருக்குது. பட் யூஎஸ் அந்த அளவுக்கு பெரிய கம்பெனிஸ் கிடையாது. ஸோ இப்போ எல்லாமே உங்களோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓப்பன் ஏஐ, சாட் ஜிபிடி இந்த கம்பெனில இப்போ ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்தியாவில் நல்ல ப்ராமிசிங்கான ஒரு ஸ்டார்ட் அப் இருந்துச்சுன்னா அகைன் தேர் ரெடி டு கம் டு இந்தியா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம தான் ஃபியூச்சர்ல பார்க்கணும் எப்படி இந்தியா மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகுது ஏஐ ரிலேட்டட் இதில் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.